வெல்கம் பேக் ஃபோக்ஸ். நான் உங்கள் ஹோஸ்ட் சக்தி. ஸோ பேட்டில் ஆஃப் த ரூக் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் அடுத்த எபிசோடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். பட் பரவாயில்ல, எபிசோடு கொஞ்சம் எங்கேஜிங்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் என்ன அந்த எபிசோட் 5 பற்றி நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்பொழுதுக்கு நம்ம இந்த எபிசோட் 6 ட்ரைலர் வந்து பிரேக் டவுன் பண்ணிடுவோம். இந்த ட்ரெய்லர் வந்து ஸ்டார்ட் ஆகிறதே ட்ராகன் பிட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே ரெனிரா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் இதை யாருமே ட்ரை பண்ணதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, போன எபிசோடு அதாவது எபிசோட் 5 எண்டிங்கில் ஜேஸும் ரெனிராவும் எதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா, ஹாஃப் டார்கரியன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களால இந்த ட்ராகன்ஸ் எல்லாம் ரைட் பண்ண முடிஞ்சால் அவங்கள வந்து நம்ம பக்கம் இழுப்போம். ஸோ அவங்கள வச்சு நம்ம இந்த வாரில் வந்து ஈஸியாக வின் பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஹாஃப் டார்கரியன் மீன்ஸ் அதாவது பாஸ்டர்ஸ் தான். ஆக்சுவலி ஹாஃப் டார்கரியன்ஸ்னால இந்த டிராகன்ஸை வந்து ரைட் பண்ண முடியும். இந்த மாதிரி டிராகன்ஸை ரைட் பண்ணுறவங்களுடைய நேம் வந்து டிராகன் சீட்ஸ் அப்படின்ற மாதிரி புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சீசனில் முன்னாடியே 2-3 டிராகன் சீட்ஸை வந்து காமிச்சிருக்காங்க. யார் யார் அப்படின்னா, ஆடம் ஆஃப் ஹல் இவர் வந்து சீ ஸ்மோக்கர் ரைட் பண்ணுவார். ஆக்சுவலி இவர் வந்து கோர்லஸோட ஒரு பாஸ்டர்ட் சன் தான். ஸோ கோர்லஸுக்கு வந்து வலேரியன் பிளட் இருக்கிறதுனால அவரோட பாஸ்டர்ட் சன்னால் டிராகனை ரைட் பண்ண முடியும். அண்ட் கிங் விசேரியஸோட அப்பாவான பேலானோட பாஸ்டர்ட் சன் அப்படின்னு ஒரு கேரக்டரை வந்து 2 எபிசோடுக்கு முன்னாடி காமிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் பேர் வந்து உல்ஃப் ஒயிட். அண்ட் இன்னொரு டிராகன் சீடு வந்து ஹியூ ஹேமர். இவங்க 3 பேர்த்தையும் தான் இப்பொழுதைக்கு வந்து நம்ம சீசன் 2ல் காமிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படி காமிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த உல்ஃப் ஒயிட் வந்து சில்வர் விங் அப்படிங்கிற ஒரு டிராகனை தான் கிளைம் பண்ணுவார். அண்டு ஹியூ ஹேமர் அப்படிங்கிற இந்த கேரக்டருமே வெர்மித்தோர் அப்படிங்கிற டிராகனை வந்து கிளைம் பண்ணுவார். வெர்மித்தோர் டிராகனை வந்து ஆல்ரெடி நம்ம போன சீசன்லேயே அதோட எண்டிங்கில் டேமன் வந்து அந்த டிராகனை தேடி போகிற மாதிரி காமிச்சு முடிச்சிருந்துருப்பாங்க. ஸோ இப்பொழுதைக்கு அந்த வெர்மித்தோர் வந்து இந்த ஹியூ ஹேமர் அப்படிங்கிறவர் தான் ரைட் பண்ண போகிறாரு. இந்த ஹியூ ஹேமர் உல்ஃப் ஒயிட் இவங்க 2 பேருமே இப்பொழுதைக்கு கிங்ஸ் லேண்டிங்கில் இருக்கிறதுனால ஆல்ரெடி கிங்ஸ் லேண்டிங்கோட கேட்டை வந்து இழுத்து மூடிட்டாங்க. இந்த 2 டிராகனுமே அதாவது சில்வர் விங் அண்ட் வெர்மித்தோர் இது எல்லாமே டிராகன் ஸ்டோனில் தான் இருக்குது. ஸோ இந்த டிராகன்ஸை இவங்க கிளைம் பண்ணோம் அப்படின்னா இவங்க வந்து எப்படியோ டிராகன் ஸ்டோனுக்கு வந்தாகணும். ஸோ எப்படி வரப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்தா தான் தெரியும். பட் எப்படியோ வந்து இவங்க 2 பேருமே வந்துருவாங்க. ஏன்னா டீம் பிளாக் அப்படிங்கிற ஒரு ட்ரைலரில் இந்த டைனிங் சீனை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூ ஹேமர் அண்ட் உல்ஃப் ஒயிட் இவங்க 2 பேருமே ரெனிரா கூட டின்னர் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஷாட்டை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் டிராகன் ஸ்டோனுக்கு எப்போ வராங்க எப்படி வராங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல்சோ ரெனிரா வந்து இது வரைக்கும் இதை யாரும் அட்டெம்ப்ட் பண்ணதில்லை அப்படிங்கிறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் 2 டிராகனை கிளைம் பண்ணுற மாதிரியான ஒரு ஐடியாவாக கூட இருக்கலாம். ஏன்னா போன எபிசோடோட எண்டிங்லேயே வந்து டேமன் ஆல்ரெடி அவருக்கு கராக்சஸ் அப்படின்னு ஒரு டிராகன் இருந்தாலும் வெர்மித்தோர் அப்படிங்கிற டிராகனை வந்து கிளைம் பண்ண போயிருப்பார். பட் இது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி சான்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளாக் கவுன்சிலில் ஒரு ஷாட்டை காமிச்சிருக்காங்க. இதில் அந்த லார்ட் ஆல்ஃப்ரட் ப்ரூம் அப்படிங்கிறவர் வந்து இல்லை. ஏன்னா போன எபிசோட்லேயே அவரை வந்து ஹேரன் ஹாலுக்கு அனுப்பிச்சு டேமன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், அவனுடைய பிளான் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி ரெனிரா அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ரெனிரா வந்து இப்பொழுதைக்கு டிராகன் சீட்ஸை தேடுற ஒரு பிளானில் இருக்கிறதுனால இந்த பிளானை வந்து பிளாக் கவுன்சிலில் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏற்கனவே ரெனிராவை வந்து நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இப்பொழுதைக்கு இந்த ஆல்ஃப்ரட் ப்ரூமை வந்து அனுப்பிச்சதுனால ரெனிராவுக்கு அவங்களுடைய அடுத்த முடிவு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அண்ட் ஆல்சோ கோர்லஸ் வலேரியன் வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு. போன எபிசோடில் ரெனிரா வந்து கோர்லஸ் வலேரியனுக்கு அந்த ஹேண்ட் அப்படிங்கிற பதவியை ஏற்றுக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் இந்த எபிசோடில் அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த ஷாட்டில் ரெனிரா, ஜேஸ், அதுக்கப்புறம் நிறைய டிராகன் கீப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இதே ட்ரைலரில் ஒரு சீனில் வந்து ரெனிரா அவங்களுடைய டிராகனான சைராக்ஸில் ஏறி பறந்து போகிற மாதிரியுமே ஒரு ஷாட் இருக்கும். பட் இந்த ஷாட்டை பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரொம்பவே கொஞ்சம் ஷாக் ஆன மாதிரி தெரியுது. மேபி அங்கே இருக்கிற யாரோ வந்து டிராகனை கிளைம் பண்ண ட்ரை பண்ணி அந்த அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகிற மாதிரி கூட காமிக்கலாம். இந்த ட்ரைலரோட எண்டில் கூட ஒரு டிராகனை வந்து காமிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த டிராகன் சீ ஸ்மோக் அப்படின்னு நினைக்கிறேன். சீசன் 1ல் வந்து இந்த சீ ஸ்மோக்கை லேனர் வலேரியன் வந்து ரைட் பண்ணியிருப்பார். புக்கில் இப்போ ரெனிராவோட ப்ரொடெக்டராக இருக்க ஸ்டெஃபனை வந்து அவர் இந்த சீ ஸ்மோக்கை கிளைம் பண்ண ட்ரை பண்ணும்போது சீ ஸ்மோக் அவரை வந்து எரிச்சு கொண்டிருக்கும். அண்ட் அந்த டிராகன் சீட் அப்படின்ற கான்செப்டை வந்து சீரீஸ்லேயும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டெஃபன் வந்து எனக்கு டிராகன் வேணும் அப்படின்னு நினைப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய அப்பாவை இப்போ தான் வந்து கிறிஸ்டின் கோல் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பார். ஸோ அதை ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக இவருமே டிராகனை தேடி போக வாய்ப்பு இருக்குது. அடுத்து டேமன் வந்து ஆலிஸ் ரிவர்ஸ் கிட்ட ஹேரன் ஹாலுக்கு வெளியே இருந்து பேசுகிற மாதிரி ஒரு ஷாட் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஆலிஸ் வந்து உண்மையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில ரூமர்ஸ் எல்லாமே ட்விட்டரில் போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல.
அடுத்து கிறிஸ்டின் கோல் வந்து டேமனை பற்றி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. போன எபிசோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டின் கோலுக்கும் ஆலிசன்ட்டுக்கும் கொஞ்சம் முட்டிக்கிற மாதிரி தான் காமிச்சாங்க. ஏன்னா கிறிஸ்டின் கோல் வந்து ஆலிசன்ட்டை அந்த ரெல்மோட ப்ரொடெக்டராக ஓட் பண்ணாமல் ஏமண்டுக்கு ஓட் பண்ணியிருப்பார். அண்ட் ஆல்சோ இந்த க்ரீன் கவுன்சிலில் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 3 பேர் தான் இங்கே இருக்காங்க. ஏமண்ட், ஜாஸ்பர், அதுக்கப்புறமேட்டுக்கு லாரிஸ். இங்கே இல்லாதது யார் யார் அப்படின்னா கிறிஸ்டின் கோல், ஆலிசன்ட், டைலன் லைனிஸ்டர், அதுக்கப்புறம் அந்த கிராண்ட் மாஸ்டர். ஸோ ஏமண்ட் வெர்சஸ் டேமன் அப்படிங்கிற ஒரு ஃபைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா புக்கில் நடந்திருக்கும். அந்த பேட்டிலோட நேம் வந்து பேட்டில் அபவ் காட்ஸ் ஐ. அதை டீஸ் பண்ணுற விதமாக டேமனோட கனவுல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேர்வுட் ட்ரீ, அதுக்கப்புறம் ஏமண்டே வந்து ஃப்யூச்சர் வெர்ஷனில் இருக்க மாதிரிலாம் சில ட்ரீம் வந்திருக்கும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஷாட்டில் டேமன் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹேரன்ஹாலை விட்டு கராக்சஸ் டிராகன் எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்புற மாதிரி தெரியுது. பட் இவர் எங்கே போவார் அப்படின்னு தெரில. ஆல்ரெடி பிராக்கன்ஸ் கூட ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதை சால்வ் பண்ண போகிறாரா இல்லை ரெனிராவை பார்க்க போகிறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அடுத்து ஏகானை வந்து ஏமண்ட் விசிட் பண்ணுற மாதிரி ஒரு சீனை காமிச்சிருக்காங்க. போன எபிசோடுலேயே ஏகானுக்கு கான்சியஸ் வந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. இப்போது ஏமண்ட் விசிட் பண்ணும்போது மேபி ஏமண்ட் வந்து ஏகானு நீ என்னோட பிளானுக்கு எடுத்துட்ட அண்ட் அந்த பேட்டில் ஆஃப் ப்ரூக்ரெஸ்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு வெளியே சொன்னேன் அப்படின்னா உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏமண்டுக்கு ஏகான் மேலே ஒரு கோவம் இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ரெனிராவோட பசங்களோட சேர்ந்து ஏகானுமே ஏமண்டை புள்ளி பண்ணிட்டு தான் இருப்பான். ஈவன் அவங்கள விட ஏகான் தான் ஏமண்ட் அதிகமாக புள்ளி பண்ணியிருப்பான். ஸோ அந்த ஒரு கன்னில் கூட ஏமண்ட் வேணும்னே ஏதாவது பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெனிரா ஸ்வாடை கையில் எடுக்கிற மாதிரி ஒரு ஷாட் காமிச்சிருக்காங்க. போன எபிசோடுலேயே எங்கள் அப்பா எனக்கு வந்து ஸ்வாடை எடுத்து எப்படி ஃபைட் பண்ணுறது அப்படின்லாம் கற்றுத்தரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ மேபி அதனால் ரெனிரா வந்து வாரில் இறங்கி ஃபைட் பண்ண லேர்ன் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ஸ்வாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பழமையான ஒரு ஸ்வாடாக இருக்கிறதுனால இதை வந்து இங்கே டிராகன் ஸ்டோன்லேருந்து எங்கேயாவது எடுத்துருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஷாட்டில் ஃபைனலாக நமக்கு வந்து ஜேசன் லானிஸ்டரோட அந்த ஆர்மியை வந்து காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் எபிசோட்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இவரோட பிரதரான டைலன் லானிஸ்டர் வந்து எங்கள் அண்ணன் கேஸ்லி ராக்லேருந்து ஆர்மியை திரட்டிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். பட் இப்பொழுதுக்கு இந்த லானிஸ்டரோட ஆர்மி வந்து ஹவுஸ் லெஃபர்டோட கோல்டன் டூத் அப்படிங்கிற இடத்துக்கு வர மாதிரி தெரியுது. இந்த ஹவுஸ் லெஃபர்டு வந்து புக்கில் ஏகான் பக்கம் தான் இருப்பாங்க. அண்ட் இந்த ஷார்ட்லேயுமே இவங்க சண்டை போட வர மாதிரி தெரியல. ஸோ அந்த க்ரீன் ஆர்மி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாகிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த சீனில் நம்ம ஜேஸ் வந்து ரெனிரா கிட்ட நமக்கு டேமன் தேவை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ரெனிரா வந்து இல்லை நான் தனியாக தான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்த ஷாட்டில் ரேனாவை வெயில் ஆஃப் ஏரனில் எங்கேயும் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. போன எபிசோடில் ரேனா வந்து லேடி ஜேன் ஏரன் கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிகாஸ் ரெனிரா கூட இவங்க போட்ட டீல் என்ன அப்படின்னா இவங்களோட ஆர்மிக்கு பதிலாக டிராகன் ப்ரொடெக்ஷனை வந்து கொடுக்கணும். ஆனால் ரெனிரா அவங்களோட சின்ன பசங்களை இங்கே அனுப்புறது மட்டும் இல்லாமல் வெறும் குட்டி டிராகனை வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் இவங்க கோவப்படுறாங்களா இல்லை ஓகே ஆகுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் இந்த ஷாட்டில் ரெய்னா வந்து எதையோ பார்த்து பயப்படுற மாதிரி தான் தெரியுது. அடுத்த ஷாட்டில் ரெனிராவும் மிசாரியாவும் ஏதோ டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் காமிச்சிருக்காங்க. மேபி இவங்க போன எபிசோடில் இவங்களோட ஹேண்ட்மெய்டான எலிண்டாவை கிங்ஸ் லேண்டிங்க்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அங்கே அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலிசன்ட்டோட ஃபார்மர் ஹேண்ட்மெய்டான டயானா அப்படிங்கிற ஒரு பொண்ணை மீட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஹேண்ட்மெய்டு வந்து ஏகானால் ப்ரெக்னென்ட் ஆகியிருப்பாங்க. அண்ட் அதுக்கு ஆலிசன்ட்டை வந்து மூண்டியை கொடுத்து இனி வேலைக்கு வர வேணாம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ மேபி இவங்களுக்கு அந்த ஏகானோட குழந்தை வந்து பிறந்திருக்கலாம். அண்ட் இந்த எலிண்டா கிங்ஸ் லேண்டிங்க்கு அந்த விஷயமா கூட வந்திருக்கலாம். பட் தெரியல எந்த மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்னு. மேபி உல்ஃப் ஃபைட் ஆர் ஹியூ ஹேமரை கூப்பிட கூட வந்திருக்கலாம். ஆனால் அவங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆல்சோ இந்த ட்ரெய்லரோட எண்டில் எல்லாரும் கிங்ஸ் லேண்டிங்லேருந்து தப்பிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏன்னா இப்பொழுதுக்கு கிங்ஸ் லேண்டிங்கில் ஃபுட்டு எதுவுமே இல்லாத காரணத்தினால எல்லாத்தையும் இழுத்து மூடிடுறாங்க. ஸோ இந்த கலவரத்தில் மேபி ஹியூ அண்டு உல்ஃப் வந்து தப்பிக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.